ஹாய் காய்ஸ் 1981 மிஸ்டர் ஒலிம்பியாவில் நம்மளுடைய டாம் பிளாட்ஸோட ஃபிசிக் வந்து டாப் நாச்சாக இருக்கும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவருடைய ஃபிசிக்கில் இந்த அளவுக்கு சூப்பர் சேஞ்சஸாக ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் யூஸ் பண்ண டயட் தான். இந்த டயட் டெக்னிக்கை வந்து இவர் மைக் மென்சர் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். 1981 நம்மளுடைய டாம் பிளாட்ஸோட ஃபிசிக்கை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக அவருடைய ஃபிசிக்கில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு மைக் மென்சர் கிட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் மைக் மென்சர் நம்மளுடைய டாம் பிளாட்ஸை நீ ஹை கார்ப் டயட்டுக்கு போ அப்படின்ட்டு அவரை பிலீவ் பண்ண வச்சுருக்காரு. டாம் பிளாட்ஸை வந்து பிலீவ் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸியான விஷயம் இல்லை. நம்மளுடைய மைக் மென்சர் டாம் பிளாட்ஸை வந்து நீ ஹை கார்ப் டயட்டுக்கு போ, உன்னுடைய பாடியில் சேஞ்சஸ் நடக்கும்ன்ற மாதிரி அவரை பிலீவ் பண்ண வச்சுருக்காரு. இதை நம்பி நம்மளுடைய டாம் பிளாட்ஸும் ஹை கார்போஹைட்ரேட் டயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. 1981 ஃபிசிக் வந்து நம்மளுடைய டாம் பிளாட்ஸ் நினச்ச மாதிரியே ரொம்பவே வேறு லெவல் ஃபிசிக் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவருடைய ஸ்கின் வந்து ரொம்பவே தின்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ கிளிப்பை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். Decided that I had to change something because if I kept doing what I'm doing, I kept getting what I'm getting, and I wanted to place higher in the Mr. Olympia. I wanted to win the Mr. Olympia. Okay, so I talked to this Mike Mentzer. Mike was very convincing to me that a high carbohydrate diet could be conducive to me, and I adopted a high carbohydrate diet, ate 300 grams of carbohydrate a day, less than 10 grams of fat a day. In 1980, and got pretty good results. 1981, same approach. High carb diet, high sugar diet, low fat diet. Got in the best shape of my life. That was the answer to me. So hi guys, welcome to One Set. So இந்த வீடியோவில் மைக் மென்சரோட டயட்டை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பேக் இன் 50s, 60s, 70sலாம் நிறைய பாடி பில்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ண டயட் வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட்ஸ். அதாவது அவங்களுடைய டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸே இருக்காது, ஜீரோ கார்பாக இருக்கும், இல்லைனா லோ கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கும். ரொம்பவே லிமிட்டடாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக அவங்க அதிகப்படியான ஃபேட் எடுப்பாங்க. அதாவது அனிமல் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட், ஆக்சுவலாக அது குட் ஃபேட் தான். அதே மாதிரி ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 1960s, 70sலாம் பெரும்பாலும் பாடி பில்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கோல்டன் ஏரா பாடி பில்டர்ஸ் எல்லாருமே, ஆர்னால்டு ஃப்ராங்க்சன், ஃப்ராங்கோ கொலம்போ, எல்லா பாடி பில்டர்ஸும். பட் நம்ம மைக் மென்சர் அவர் டயட்டை அப்ரோச் பண்ண ஸ்டைலே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைக் மென்சர் என்ன சொல்கிறாருன்னா, பாடி பில்டிங்னாலே 50% ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் 50% டயட் தான். பெரும்பாலான பாடி பில்டர்ஸ் 80% டயட் இருக்குன்னு சொல்லுவாங்க. வின்ஸ் சிராண்டெல்லாம் 90% டயட் அப்படின்னு சொல்லுவார். மீதி 10% தான் நம்ம பண்ணுற எக்ஸசைஸே அப்படின்னு. பட் மைக் மென்சர் என்ன பிலீவ் பண்ணுறாருனா 50% ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் 50% டயட். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் ப்ராப்பராக மசிலை பில்ட் பண்ண முடியும்னு மைக் மென்சர் பிலீவ் பண்ணுறாரு. நம்ம பாடியில் மசில் பில்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பாடி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம எந்த டயட் ஃபாலோ பண்ணோம்னா வெல் பேலன்ஸ்டு டயட். இந்த வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்ன? இந்த வெல் பேலன்ஸ்டு டயட்டை மைக் மென்சர் ஏன் ரொம்பவே அதிகமாக அட்வொகேட் பண்ணுறாருனா, நம்ம பாடிக்கு தேவையான மேக்ரோ அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரிஷனை ஃபுட் சோர்ஸ் மூலமாகவே இருந்தே நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இதை தான் மைக் மென்சர் வந்து 60% கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் 25% ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் 15% ஃபேட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரேஷியோவில் நம்மளுக்கு தேவையான எல்லா மேக்ரோ அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரிஷனை நம்மளால் ஃபுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ மைக் மென்சர் அதுக்கு இந்த ப்ராப்பர் ரேஷியோவில் வந்து நம்மள ஃபுட் சோர்ஸ் வந்து கன்சியூம் பண்ண சொல்கிறாருன்னா, உலகத்தில் இருக்க எல்லா நியூட்ரிஷனிஸ்ட்டும் ஒரு மனுஷன் ஹெல்த்தியாக வாழணும்னா அவன் இந்த வெல் பேலன்ஸ்டு டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபுட் பிரமிடை பாருங்கள். இந்த ஃபுட் பிரமிடை பற்றி நான் கடைசியாக வீடியோ எண்ணில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மைக் மென்சர் எதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அதில் இருக்க பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளுடைய நியூரோ மஸ்குலருக்கு ஒரு ஃபியூல் சோர்ஸாக உதவுது. நம்மளுடைய மூளை செயல்பாட்டுக்கும் அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் ஹை இன்டென்சிட்டி மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். அதாவது நம்மளுடைய மசில் வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். கார்போஹைட்ரேட், இதில் ஹைட்ரேட் இந்த வார்த்தை வந்து வாட்டரை டிஃபைன் பண்ணுது, அதாவது நீர். நம்ம ஸ்கூலில் சின்ன வயசில் படிச்சிருப்போம் சயின்ஸ் புக்கில், நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து 72% வந்து தண்ணீரால் உருவாக்கப்பட்டதுன்னு. நம்ம ஹியூமன் பாடியில் நம்மளுடைய மசில் வந்து ரொம்பவே பஃபியாக லுக்காக காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கிளைக்கோஜன். இந்த கிளைக்கோஜன் வந்து ஒரு வாட்டர், இது வந்து நம்மளுடைய மசில்குள்ளே தான் இருக்கும். இதனால தான் மைக் மென்சர் வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து 72% வாட்டரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கிளைக்கோஜன் வந்து உருவாக்குறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒரு முக்கியமான பெரும் பங்கு இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப மசிலை கான்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப இந்த கிளைக்கோஜனால் தான் நம்மளுக்கு பம்பிங் ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ இதனால தான் மைக் மென்சர் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த மேக்ரோ நியூட்ரிஷனுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது வந்து ஒரு குட் எனர்ஜி சோர்ஸ், அதுக்கப்புறம் மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நியூட்ரிஷன் அப்படின்ட்டு அதை வந்து முதன்மைப்படுத்துகிறாரு. இதே சமயத்தில் வந்து மைக் மென்சர் லோ கார்ப் டயட் வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுவார். லோ கார்பில் இருக்கிறப்ப அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால மசில் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக லுக் ஆகும்.
ஏன்னா கிளைக்கோஜன் வந்து அதாவது வாட்டர் நம்ம மசில்குள்ளே இருக்க ஸ்டோரான வாட்டர் வந்து வெளியே போயிடும் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப. இதனால மசில் வந்து ரொம்பவே ஃப்ளாட் ஆகும். இதை ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோம். அது வந்து கிளைக்கோஜனாக அகைன் நம்ம மசில்குள்ளே வந்து வாட்டராக வந்து ஸ்டோர் ஆகிடும். இதனால நம்மளுக்கு ரொம்பவே பஃபி லுக் கிடைக்கும். மைக் மென்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே ஓவர் ரேட்டட்னு சொல்லுவார். அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பட் கார்போஹைட்ரேட்ஸுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம மென்சர் கொடுப்பாரு. நிறைய பாடி பில்டர்ஸ் நிறைய நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒபிசிட்டிக்கும் அதுக்கப்புறம் இல்யூஷன் அதுக்கப்புறம் இந்த ஹாலுசினேஷன் வரத்துக்கு வந்து ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. பட் அது கம்ப்ளீட்டாக ஒரு முட்டாள்தனம்னு மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு. மென்சர் என்ன பிலீவ் பண்ணுறாருனா அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாது. எந்த ஒரு மேக்ரோ நியூட்ரிஷனும் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாது. நம்ம அதிகப்படியான கேலரிஸ் சாப்பிட்றப்ப தான் அதாவது நம்ம உடம்புக்கு தேவையானதை விட அதிகமாக நம்ம கேலரிஸ் எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஃபேட் வந்து ஸ்டோரேஜே ஆகும்னு மைக் மென்சர் சொல்கிறாரு. இது உண்மை தான். நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதாவது ஒரு ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி பனானா ஓட்ஸ் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்டாக சாப்பிட்டு போவோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், எனர்ஜி கிடைக்கும் அதனால தான் நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது எனர்ஜி உண்மை தான். பட் ஸ்டில் வந்து அது கம்ப்ளீட் கிளைக்கோஜன் அதாவது கம்ப்ளீட் கார்போஹைட்ரேட். அதில் இருக்க கிளைக்கோஜனால தான் நம்மளால் அதிகப்படியான எனர்ஜியோட ஒர்க் அவுட் பண்ண முடியும். நீங்கள் வெயிட் லிஃப்டர் பவர் லிஃப்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி தேவை வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு. நம்ம பிரெயின் வந்து அதிகப்படியான நியூட்ரிஷனை வந்து சுகர்லேருந்து தான் எடுக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சுகர் தான். அதோட கடைசி அவுட்புட் வந்து சுகராக தான் அது முடியும். என்ன மாதிரியான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மைக் மென்சர் ப்ரிஃபர் பண்ணுறாருனா அதாவது குட் கார்போஹைட்ரேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்பன் சொல்லலாம். உதாரணத்துக்கு ப்ரௌன் ரைஸ் வீட் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே குட் கார்போஹைட்ரேட்ஸ் தான் மைக் மென்சர் கன்சியூம் பண்ண இங்கே அட்வொகேட் பண்ணுறாரு. நீங்கள் கேட்கலாம் ப்ரோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கிளைக்கோஜன் வாட்டர் தான், அதே மாதிரி ஹியூமன் பாடி வந்து 72% வாட்டர் தான், நான் எதுக்கு தண்ணியை மட்டும் குடித்து உடம்பு ஏற்றக்கூடாது, ப்ரோட்டீன்லாம் எதுக்கு விற்கிறாங்க, நான் தண்ணியே குடித்து உடம்பு ஏற்றலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி தான், நானும் அப்படி தான் யோசித்தேன். பட் இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாட்டரில் வந்து 0 கேலரிஸ் தான். வாட்டரில் எந்த ஒரு கேலரிஸுமே இல்லை. மைக் மென்சரை பொறுத்த வரைக்கும் கேலரிஸ் தான் மசிலை பில்ட் பண்ணும். அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். வாட்டரில் வந்து 0 கேலரிஸ். கேலரிஸ் எதில் இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் ப்ரோட்டீன் இந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரிஷனில் தான் கேலரிஸ் இருக்குது. ஸோ கேலரிஸில் தான் மசிலை பில்ட் பண்ண முடியும்னு நம்ம மைக் மென்சர் ரொம்பவே அழுத்தமாக பிலீவ் பண்ணுறாரு. மைக் மென்சர் ப்ரோட்டீனை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம் தான். மென்சரை இங்கே அக்ரி பண்ணிக்கிறாரு. நம்ம மசிலை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம மசில் மாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம். பட் நீங்கள் அதிகப்படியான ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால உங்களுக்கு மசில் வந்து அதிகப்படியாக டெவலப் ஆகாது. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 300 கிராம் 400 கிராம்லாம் ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு க்ரோத் வந்து சூப்பராக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அப்படி நடக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி நடக்காது. நம்ம பெஸ்ட்டு மசில் க்ரோத்துக்கு போதுமான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்தாலே போதும். நம்ம பாடி வந்து ரொம்பவே சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ப்ரோட்டீனை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. என் பாடி வெயிட்டுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், இல்லைனா 100 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கணும், 200 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு. எந்த ஒரு மேக்ரோ நியூட்ரிஷனும் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா அது கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், ஃபேட்டாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம். ரிமைனிங் வந்து அது ஃபேட்டாக தான் ஸ்டோரேஜ் ஆகும் மைக் மென்சர் பிலீவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எஸ், ப்ரோட்டீன் வந்து நம்ம என்ன தான் அதிகமாக சாப்பிட்டா ப்ரோட்டீன் வந்து அது வந்து ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ இந்த ஒரு கருத்தில் வந்து நான் முரண்படுறேன். அதிகப்படியான ப்ரோட்டீன் வந்து ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகாது. அகைன் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க. உங்கள் பாடிக்கு வந்து 100 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது. நீங்கள் 100 கிராம் ப்ரோட்டீனும் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு மசில் ஹைப்போட்ரோபிக்கு வந்து யூஸ் ஆகிடுது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் அப்புறமா சாப்பிட்றீங்கன்னா இந்த 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. ரிமைனிங் இருக்க 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து உங்கள் ஹேர், நெயில்ஸ், ஸ்கின் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயன்படுது. அதாவது அது ஆக்சுவலாக ஆக்சிடேஷன் ஆகிடுது. இது வந்து ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து நிறைய பேர் அக்ரி பண்ணியிருக்காங்க. எஸ், ப்ரோட்டீன் வந்து ஃபேட்டாக பில்ட் ஆகாது. பட் மைக் மென்சர் வந்து 1980s வந்து நியூட்ரிஷனை பற்றி அவர் சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு வந்து தப்பான புரிதல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் அவர் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிட்டா ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மென்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப அவர் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துப்பார்னா 80 கிராம்ஸ் அளவுக்கு தான் ஒரு ப்ரோட்டீனை எடுத்துப்பார் அப்படின்னு அவர் வந்து அவருடைய கிளைண்ட்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா வின்னரை வந்து ஜஸ்ட் 80 கிராம்ஸ் தான் அவருக்கு ப்ரோட்டீனே எடுத்திருக்காரு. அவ்வளோதான் அவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. மீதி இருக்க நியூட்ரிஷன் வந்து அவர் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. ஸோ எந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து மைக் மென்சர் எடுக்க சொல்கிறாருனா மீட், ஃபிஷ், போல்ட்ரி ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ரோட்டீன் டிஷ்லேருந்து தான் அவர் வந்து ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணிக்க சொல்கிறாரு. ஸோ கடைசியாக மைக் மென்சர் வந்து ஃபேட் அதாவது கொழுப்பு ஃபேட்டை பற்றி மைக் மென்சர் என்ன சொல்கிறாருன்னு தெளிவாகவே பார்க்கலாம்.
ஃபேட் வந்து நம்ம பாடியில் ரொம்பவே முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நம்மளுடைய நர்வ்ஸ் அதாவது வெயின்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும், நம்ம பாடியில் இருக்க என்சைம்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்காகவும், நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் வந்து பெட்டராக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஃபேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைக் மென்சர் வந்து ஃபேட் வந்து ஜஸ்ட் 15% நீங்கள் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பட்டர் சாப்பிட்டேன், நான் வந்து மில்க் சாப்பிட்டேன், அதாவது நான் ஃபேட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால்ஸ் தான். மைக் மென்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேட் எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் நீங்கள் ஃபேட் ஆக மாட்டீங்க. பட் உங்கள் பாடிக்கு தேவைக்கு அதிகமான ஃபேட் நீங்கள் சாப்பிட்டா தான் நீங்கள் வந்து ஃபேட் ஆவீங்க. அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக மைக் மென்சர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு மவுண்டன் கிளைம்பர், அதாவது மலைலாம் ஏறுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாபி உள்ளவர். அவர் எப்பவுமே மவுண்டன் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேட்டியாக லுக்காக இருப்பார், ரொம்பவே பஃபியாக இருப்பார். பட் 1 மந்த்துக்கு அப்புறம் அவர் மவுண்டன்லாம் ஏறி முடிச்சு திரும்பி வரப்போ அவர் ரொம்பவே ஃபிட் ஆகிடுவார். அவருக்கு ஃபேட்டே இருக்காது அவர் பாடியில். அவர் மலை ஏறும்போதும் அவருக்கு அங்கே எந்த ஒரு கார்போஹைட்ரேட்ஸும் கிடச்சிருக்காரு, எந்த ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸும் பெருசாக கிடச்சிருக்காது. பட் அவர் அங்கே என்ன சாப்பிட்டார்னா வெறும் ஃபேட் மட்டும்தான். அதாவது பேக்கன், பட்டர், பீஃப், அதுக்கப்புறம் அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட், இது மட்டும் சாப்பிட்டு அவர் மவுண்டனை வந்து கிளிம் பண்ணியிருக்காரு. பட் வந்து அவர் ஃபேட் ஆகலை. ஏன்னா அவர் கேலரிஸை வந்து அவர் சாப்பிட்டதை விடவும் அதிகமாக வந்து பர்ன் பண்ணியிருக்காரு. இந்த காரணத்தால் அவர் வந்து ஃபேட்டை வந்து ஷெட் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய பாடியில் இருக்க ஃபேட்டை வந்து மெல்ட் பண்ணியிருக்காரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்னதான் ஃபேட் மட்டும் சாப்பிட்டு அந்த மலையில் உயிர் வாழ்ந்துருந்தாலும் அவருக்கு தேவைக்கு கம்மியான ஃபேட்டை மட்டும் தான் அவர் கன்சியூம் பண்ணியிருக்காரு. இந்த காரணத்தால் அவருடைய பாடியில் இருக்க ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். ஃபேட்டில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, 1 கிராம் ஃபேட்டில் வந்து 9 கேலரிஸ் இருக்குது. இது ரொம்பவே அதிகம். ப்ரோட்டீனில் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸில் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது. பட் ஃபேட்டில் மட்டும் 9 கேலரிஸ் இருக்குது 1 கிராமில். எந்த மாதிரி ஃபேட் வந்து கன்சியூம் பண்ண மைக் மென்சர் இங்கே சொல்கிறாருன்னா, ஆலிவ் ஆயில், அவகாடோ, நட்ஸ், ஸோ இதிலிருந்து வரக்கூடிய ஃபேட்டை வந்து மைக் மென்சர் கன்சியூம் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக எல்லாமே குட் ஃபேட்டாக தான் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், ஸோ இந்த மாதிரி ஃபேட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுன்னு மைக் மென்சர் வந்து சஜஷன் பண்ணுறாரு. மைக் மென்சர் வந்து 60% கார்போஹைட்ரேட்ஸ், 25% ப்ரோட்டீன், 15% ஃபேட், ஸோ இந்த ரேஷியோவில் வந்து ஃபுட்டை கன்சியூம் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ஃபுட்டை வந்து எந்த மாதிரி பேசிக் ஃபுட் குரூப்பில் வந்து எடுத்துக்கணும்னா, 60% கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கிரைன்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வந்து எடுத்துக்கணும். 25% ப்ரோட்டீன் வந்து மீட், ஃபிஷ், பவுல்ட்ரி, சிக்கன், ஸோ இந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். 15% ஃபேட் வந்து இதுலேருந்து எடுத்துக்கணும். மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட் இதை வந்து கன்சியூம் பண்ணிக்க சொல்கிறாரு. மைக் மென்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் சோர்ஸ்லேருந்தே நம்மளால் மசிலை வந்து பில்ட் பண்ண முடியும்னு நம்புறவர். அது மட்டும் இல்லாத கேலரிஸ் தான் மசிலை பில்ட் பண்ணணும்னு அவர் நம்புவார். உங்கள் பாடிக்கு தேவைக்கு அதிகமான கேலரிஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேட் தான் ஆவீங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ஃபுட் பிரமிட்டை பற்றி. 60% கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணலாமா ப்ரோன்னு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் வந்து சில குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரு டயபெட்டிக்ஸ் உள்ள பேஷண்ட் வந்து 60% கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த டயட் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எக்டோமார்ப், மெசோமார்ப் பாடி டைப் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டயட் வந்து சூட் ஆகும். அதாவது ரொம்பவே லீனாக இருப்பாங்க அவங்களுக்கு, இல்லைனா ரொம்பவே சூப்பர் ஜெனட்டிக் இருக்கும்ல, ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹை கார்போஹைட்ரேட்ஸ் டயட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் ஹெல்த்துக்கு ஜிம்முக்கு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி பர்சன் கூட இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஹெல்த்தியான டயட் தான், வெல் பேலன்ஸ்டு டயட். அதாவது நம்மளுக்கு தேவையான மேக்ரோ அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து எந்த ஒரு சப்ளிமெண்ட் இல்லாமலும் நம்ம வந்து ஃபுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும். மில்க் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் வேணும்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், அதாவது ஃபுட் சோர்ஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை. மைக் மென்சருக்கு சப்ளிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார், ப்ரோட்டீனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காருன்னா அதை பற்றி நான் தனியாகவே போடுறேன். அது ஒரு கோல் வார்னு சொல்லலாம். ஜோ விடர் அதுக்கப்புறம் மைக் மென்சருக்குள்ளே நடந்தது. ஸோ அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் வீடியோ, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த வெல் பேலன்ஸ்டு டயட்டை பார்த்தா எனக்கு என்ன தோணுன்னா, நம்மளுடைய இந்தியன் ஃபுட் தான் தோணும். அதாவது நம்ம இந்தியன்ஸ்லாம் சாப்பிடுவோம்னா டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம். ஸோ அது ஒரு கார்போஹைட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன சாப்பிடுவோம், லஞ்சு சாப்பிடுவோம், ரைஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கும், அதுலேருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக், மில்கை, காஃபி மாதிரி குடிச்சுப்போம், ஸோ டைரி ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நைட் வந்து அகைன் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவோம். பட் நம்ம வந்து அதிகமாக மிஸ் பண்ணுறது என்னென்னா ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து அதிகமாக ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். அதாவது சவுத் இந்தியன் தான் நான் சொல்லுவேன். நார்த்தில் கூட அவங்க சென்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்குனாச்சும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 எக்னாச்சும் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு 3 டைம்ஸ்னாச்சும் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் சோர்ஸாக. ஸோ வெல் பேலன்ஸ்டு டயட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த்துக்கு பண்ணலாம். நான் வந்து ஹை கார்ப் டயட்டில் இருந்திருக்கேன். பட் 2 வாரத்தில் வந்து நான் பஃபூன் ஆகிட்டேன், குழன்னு ஆகிட்டேன், ஃபேட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த டயட் வந்து பெருசாக ஒத்துக்கலை. பட் வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த், அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்பவே லீனாக இருந்து
இல்லைனா உங்களோட ஜெனட்டிக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் ரொம்பவே சூப்பர் ஜெனட்டிக்காக இருந்தால் இந்த டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக இது வெல் பேலன்ஸ்டு டயட் தான். அந்த ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் நேச்சுரல் ஃபுட் சோர்ஸ்லேருந்தே, அதாவது நம்ம அம்மா செய்கிற சமையல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுக்கு நான் பார்ட் 2 பண்ணாலும் பண்ணுவேன். கேலரிஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறது அதெல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys.